வந்து அடுப்பை திறந்துக்குங்க. திறந்துட்டு மெதுவாக அப்படி கிண்டுங்க. அனல் மெதுவாக வச்சுங்க. கிண்ட கட்டியாகும். கட்டியாகுது பார்த்துங்க. கட்டி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இது பிற்பாடு தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். நடுக்குங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிங்க. பூரா ஊற்ற வேணாம், பாதி போதும். பாதி போதும். ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது, நீங்கள் பாதி ஊற்றினா போதும். இப்போ பாருங்க, பட்டர் போடுங்க. இந்த பாருங்க, பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட வேண்டியதான். பட்டர் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டியாக வந்துச்சு. சீனி கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இனிப்பு தான் பிடிக்கும். அதனால் நான் சீனி கொஞ்சம் போடுறேன். சீனி கொஞ்சம் போட்டால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் சீனி. அதான் சீனி கொஞ்சம் போடுறேன். சீனி என்ன குறைவாக தான் இருக்குது. இப்போ நம்மளாம் சாப்பிட்றோம்னா இது இனிப்பு குறைவாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றாங்க. செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து இப்போ தட்டில் போட போகிறோம். தட்டில் போட்டு இப்போ பாருங்கள், நாங்கள் தட்டில் போடுறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் தட்டில் எப்படிங்க உளுந்து போய் ரெடியாச்சு. 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் வெட்டி சாப்பிட வேண்டியதான். சுட சுட இருக்கும். வெட்டி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்.